Let us all try to be worthy of Shobindo's centenary. லைஃப் டிவைன் பயிலுவதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 6 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு ரியாலிட்டி அண்ட் த காஸ்மிக் இல்யூஷன். போன செஷன் வரைக்கும் பேராகிராஃப் 15 வரைக்கும் பார்த்தோம். குறிப்பாக போன செஷன்ல பேராகிராஃப் 14 and 15 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 16 and 17 பார்க்கலாம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் இந்த சாப்டர் முழுவதுமே அந்த ஒரே மெய்மையாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், த ரியாலிட்டி, அதற்கும் இந்த மாயாவாதிகளால் கருதப்படக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் குறித்த மாயை, காஸ்மிக் இல்யூஷன், அதற்கும் என்ன சம்பந்தம் என்பது குறித்துதான் இது குறித்து பேசப்பட்டுள்ள
அனைத்து ஆன்மீக கருத்துக்களையும் பகவான் எடுத்துக்கொண்டு பரிசீலனை செய்து கொண்டு அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று நம்மை மெல்ல மெல்ல அழைத்து செல்கின்றார். அவ்வாறு கூறுகையில் இந்த பிரபஞ்சம் குறித்த மாயையை விளக்கும் பொருட்டு என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், இந்த உபனிஷத்ஸ் அதில் கூறப்பட்டுள்ள உணர்வு நிலைகளின் 4 நிலைகள். அந்த 4 நிலைகளை சித்தரிக்கும் பொழுது விழித்திருக்கும் நிலை, கனவு நிலை, உறக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆழ் நிலை, அடுத்தது எல்லாம் கடந்து அந்த உணர்வு நிலை என்று வகைப்படுத்தப்படுகின்றது. இதை ஆங்கிலத்தில் வேக்கிங் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், ஸ்லீப் ஸ்டேட், சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. அவைகள் உபனிஷத்தில் எவ்வாறு கூறப்படுகின்றன என்றால், விழித்திருக்கும் அந்த நிலையை ஜாகிரதா என்றும், கனவு நிலையை ஸ்வப்னா என்றும், அந்த ஆழ் கனவில்லா ஆழ் உறங்கும் உறக்க நிலை அல்லது சமாதி நிலை என்பதை சுஷுப்தி என்றும், அந்த எல்லாம் கடந்த உணர்வு நிலை சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் என்பதை துரியா என்றும் அங்கு வகைப்படுத்தப்படுகின்றது. இதில் என்ன கூறப்பட்டுள்ளது எவ்வகையில் இது விளக்கப்படுகின்றது என்றால், இந்த உச்சகட்ட நிலையான அந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் துரியா, அது ஒன்றுதான் மெய்மை. அதற்கு கீழ் நிலைகளாக கருதப்படும் அந்த சுஷுப்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்லீப் ஸ்டேட், உறங்கும் நிலை, ஸ்வப்னா என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரீம் ஸ்டேட், கனவுகளில் இருக்கும் நிலை, விழித்திருக்கும் நிலை ஜாகிரதா என்று சொல்லக்கூடிய அந்த வேக்கிங் ஸ்டேட், இவையெல்லாம் ஒரு பொய்மை, அன்ரியல், மாயா என்றும் கருதப்படுகின்றது. சூப்பர் கான்ஷியஸ் ஒன்றுதான் மெய்மை, மற்ற அனைத்து நிலைகளும் பொய்மை என்று கருதப்படுகின்றது. அவ்வாறுதான் இந்த உபனிடதம் விளக்கப்படுகின்றது. உண்மையிலேயே அந்த கருத்தை இல்லை என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? உபநிடதங்களில் அவ்வாறு கூறப்படவில்லை அப்படிங்கிறார். உபநிடதங்கள் என்ன கூறுகின்றன என்றால், செல்ஃப் இஸ் பிரம்மன், ஆல் இஸ் த செல்ஃப், அனைத்துமே பிரம்மன், ஆல் திஸ் தட் இஸ் த பிரம்மன், அனைத்தினுள்ளும் அந்த பிரம்மன் இருக்கின்றது. இவ்வாறுதான் உபநிடதங்கள் கூறுகின்றன என்று பகவான் கூறுகின்றார். ஆல் இஸ் த செல்ஃப், ஆல் இஸ் இன் செல்ஃப், ஆல் ஆஸ் செல்ஃப். ஆகையால் உபநிடதங்களில் செல்ஃப் என்றும் செல்ஃப் அல்லாதவை என்றும் அங்கு பாகுபாடு ஏற்படுத்தப்படுவது இல்லை அப்படிங்கிறார். என்ன காரணத்தினால இத்தகைய பாகுபாடு ஏற்பட்டது என்றால், இந்த பிரகதாரண்யக உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ள இந்த 4 நிலைகளை விளக்கும் பொழுது சில சொற்றொடர்கள், சில விளக்கங்கள், டிஸ்கிரிப்ஷன்ஸ்
இந்த கீழுள்ள நிலைகள் குறித்து விளக்கும் பொழுது சில சொற்றொடர்கள் உபயோகிக்கப்படுத்தப்பட்டன. உறங்கும் நிலை, கனவு நிலை, விழித்திருக்கும் நிலை என்றெல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டன. இந்த சொற்றொடர்களின் பிரயோகம் இத்தகைய ஒரு தவறான ஒரு கருத்துக்கு வழிவகுத்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எவ்வாறு மாயாவாத கருத்துக்கள் இதிலிருந்து தோன்றின என்றால், அந்த சொற்றொடர்களின் பிரயோகம் அதுதான் இதை பற்றிய ஒரு தவறான ஒரு மாயாவாத கருத்துக்கு வழிவகுத்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதை இரண்டு விதமாக பார்க்கலாம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதை எப்படி பார்க்கின்றோம், எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம் என்பதில் தான் உண்மை அடங்கியுள்ளது. மாயாவாதிகள் எவ்வாறு பார்த்தார்கள் என்றால், இந்த 4 நிலைகளையும் ஒரு மெய்மையிலிருந்து பொய்மை வெளிப்படும் ஒரு இயக்கமாக பார்த்தார்கள். Seen as a process of illusory creation. மெய்மை என்று கூறப்படக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியன்ட் அதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட பொய்மையான அமைப்புகள், ஸ்லீப் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், விழித்திருக்கும் நிலை, இதெல்லாமே அந்த சூப்பர் கான்ஷியன்ட் என்கின்ற ஒரே மெய்மையான நிலையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட பொய்மையான அமைப்புகள் என்று இதை மாயாவாதிகள் பார்த்தார்கள். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த கண்ணோட்டம் தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உண்மை என்னவென்றால், அங்கு என்ன நடைபெறுகின்றது என்றால், அனைத்து நிலைகளிலுமே ஒரு ஞானம் தான் வெளிப்படுகின்றது. தன்னைத்தானே அறிந்துள்ள அந்த ஞானம் அந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்ல செல்ஃப் நாலேஜா இருக்கின்றது. சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல தன்னைத்தானே முற்றிலும் அறிந்த அந்த ஞானம் தன்னுள்ளே கொண்ட ஞானமாக அங்கு இருக்கின்றது, செல்ஃப் நாலேஜ். அந்த செல்ஃப் நாலேஜ் அந்த நிலையிலேயே இருந்து விடுவது இல்லை. அது தன்னுள்ளிலிருந்து அனைத்திற்கும் அந்த ஞானத்தை தெரிவிக்கின்றது அல்லது பரப்புகின்றது. அதுதான் அதை பகவான் எவ்வாறு கூறுகின்றார் என்றால், it is a process of creative self knowledge and all knowledge. செல்ஃப் நாலேஜ் என்பது துரியம், இந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நாலேஜ், அது செல்ஃப் நாலேஜ். அந்த நிலையில் மாத்திரமல்ல, அது ஆல் நாலேஜாகவும் இருக்கின்றது. எல்லா நிலைகளுக்கும் அந்த ஞானம் இருக்கின்றது. ஆகையினால இவ்வகையில பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகின்றது என்றால், இது ஒரு மெய்மையிலிருந்து ஒரு பொய்மை தோன்றும் ஏற்பாடு அல்ல. எல்லாம் அறிந்த ஒன்று அந்த தன்னுடைய ஞானத்தை எல்லா நிலைகளின் மூலமாகவும் வெளிப்படுத்திக் கொள்வதுதான் இந்த நிலைகள் என்பது புரிகின்றது நமக்கு. சோ ஆகையினால பகவான் இந்த உபநிடத்தை எவ்வாறு நாம் புரிந்து கொள்கின்றோம், எவ்வாறு நாம் அறிகின்றோம், how do we interpret, இதை பொறுத்துதான் உண்மை அமைகின்றது என்று விளக்குகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த கீழ் உள்ள 3 நிலைகள், ஸ்லீப் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், விழித்திருக்கும் நிலை, சுஷுப்தி, ஸ்வப்னா அண்ட் ஜாகிரதா, இந்த 3 நிலைகளும் எப்படி கருதப்பட வேண்டும் என்றால், ஆல் வைஸ் இன்டெலிஜென்ஸ், சர்வ ஞானமும் பொறிந்த ஒரு பேரறிவாகத்தான் இந்த நிலைகள் கருதப்பட வேண்டும். இந்த கனவு நிலை, உறங்கும் நிலை, இந்த நிலைகளில் அந்த ஆன்மன், அந்த செல்ஃப் என்ன செய்கின்றது என்றால், அந்த நிலைகளில் அது ஒரு மாயையான தோற்றத்தை பார்ப்பது அல்ல. அது என்ன செய்கின்றது? அந்த நிலையில் இந்த சடவுலகை கடந்த அந்த உண்மைகளை அந்த நிலையில் அது பார்க்கின்றது. அந்த ஆன்மன்
கனவு நிலையிலும் அந்த சுஷுப்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்லீப் ஸ்டேட் அதிலும் எதை பார்க்கின்றது என்றால் இட் சீஸ் த சூப்பர் பிசிக்கல் ரியாலிட்டிஸ். சட உலகை கடந்த உண்மைகளை மெய்மைகளை அது பார்க்கின்றது, தரிசிக்கின்றது. ஆகையினால இந்த நிலைகளை நாம் பொய்மையான நிலை என்று கூற முடியாது. அது மாத்திரமல்ல, விழித்திருக்கும் நிலையிலிருந்து நாம் இந்த கனவு நிலை, இந்த உறங்கும் நிலை, இதற்கெல்லாம் செல்லும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு மாறுதல் ஏற்படுகின்றது, ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. என்ன மாற்றம் என்றால், விழித்திருக்கும் அந்த நிலையில் இருந்து அந்த விழித்திருக்கும் அந்த ஸ்தூல நிலையில் இருந்து நாம் ஒரு சூக்ஷ்மமான நிலைகளுக்கு செல்கின்றோம். There is a transition from objective waking state to the subjective subliminal states. அதுதான் நடைபெறுகின்றது இங்க. இந்த டிரான்சிஷன் என்பது, இந்த மாறுபாடு என்பது எப்படி நடைபெற வேண்டும், எவ்வாறு நடைபெற வேண்டும் என்றால், இதை ஒரு ஆன்மீக சுய விழிப்புறுதல், அதன் மூலமாக இந்த மாற்றம் நடைபெற வேண்டும். ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் அவேக்கனிங். அதன் மூலமாக இந்த நிலைகளை நாம், இந்த நிலைகள் ஒவ்வொரு நிலைகளுக்கும், ஒவ்வொரு நிலைகளிலும், ஒவ்வொரு நிலைகளுமே படிநிலைகள். விழித்திருக்கும் நிலை அது கிராஸ் பிசிக்கல் ஸ்டேட். அதற்கு அடுத்த நிலை சூக்ஷ்மமான நிலை, கனவு நிலை, உறங்கும் நிலை, சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட். இதெல்லாம் ஒரு கிராஜுவல் செல்ஃப் அவேக்கனிங். எத்தகைய ஒரு சுய விழிப்பு என்றால் ஒரு ஆன்மீக செல்ஃப் அவேக்கனிங், ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் அவேக்கனிங் என்று பகவான் கூறுகின்றார். அந்த நிலையில் நாம் ஒவ்வொரு நிலையாக செல்லும் பொழுது என்ன உணர்கின்றோம் என்றால், இந்த அனைத்து நிலைகளுக்கும் பின்னால இந்த எங்கும் நிரவியுள்ள அந்த மெய்மை இருப்பதை காணலாம் அப்படிங்கிறார். We become aware in all the states of the omnipresent reality. இந்த நிலை, இந்த பயணம், அதைத்தான் பகவான் ஏற்கனவே என்ன கூறுகின்றார், இந்த ப்ராசஸ் எப்படி கருதுகின்றோம் என்பது பொறுத்துதான் நம்ம பார்க்கணும். இந்த ப்ராசஸ் இல்யூஷரி கிரியேஷன்னா எல்லாமே இல்யூஷன் அப்படிதான் பார்ப்போம். ஆனா இட் இஸ் a process of self knowledge and all knowledge அப்படிங்கிற பார்க்கும் பொழுது எப்படி இந்த ப்ராசஸ் நடைபெறுகின்றது என்றால் ஒரு ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் அவேக்கனிங் அதன் மூலமாக நடைபெறுகின்றது. அப்போ அந்த நிலையில் நடைபெறும் பொழுது நாம் அந்த ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி, எங்கும் வியாபித்துள்ள அந்த இறைமைமையை காண்கின்றோம். அவ்வாறு செல்லும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் அறியாமையை சார்ந்த, மனம் சார்ந்த அறிவிலிருந்து ஒரு உயர் ஞானத்திற்கு நாம் செல்கின்றோம் அப்படிங்கிறார். We move from ignorant mental knowledge to superior knowledge. அதுதான் நடைபெறுகின்றது. அவ்வாறு கிராஜுவலாக, படிப்படியாக செல்லும் பொழுதுதான் இந்த உண்மையை கண்டறிய முடியுமே ஒழிய, விழித்திருக்கும் நிலையிலிருந்து நேரடியாக நாம் ஒரு சமாதி நிலைக்கு சென்று, சமாதி நிலையில் நேரடியாக அதில் மூழ்கி, அதிலிருந்து அந்த துரியம் என்று சொல்லக்கூடிய அந்த சூப்ரா கான்ஷியஸ் ஸ்டேட் அதற்கு சென்றால் என்ன அறிவோம் என்றால், அந்த நிலை ஒன்றுதான் மெய்மை என்கின்ற ஒரு மெய்மை என்றும், அதற்கு முந்தைய நிலைகள் எல்லாம் ஒரு பொய்மை என்கின்ற ஒரு தவறான கருத்திற்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறார். நாம் கிராஜுவலா போனோம் அப்படின்னா இந்த உண்மையை புரிந்து கொள்ளலாம். இந்த பாரம்பரிய முறையில் இந்த பாதையில் சென்றவர்கள் எல்லாமே, அவர்கள் என்ன சென்றார்கள், விழித்திருக்கும் நிலையிலிருந்து நேரடியாக அந்த உச்சக்கட்ட நிலையை எய்துவிட்டார்கள். ஆதலால் இடைப்பட்ட நிலைகளை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றார். இது ஒரு தவறான ஒரு ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் கொடுக்கின்றது. என்ன ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் என்றால், இந்த விழித்திருக்கும் நிலையில் நாம் காணும் இந்த பிரபஞ்சம் ஒரு பொய்மை என்கின்ற ஒரு ராங் இம்ப்ரெஷனை கொடுக்கின்றது. அதற்கு இதை சரி செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு படிநிலைகளாக சென்றால், இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு கிராஜுவல் ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் அவேக்கனிங் அப்படிங்கிறார். அப்படி சென்றோம் என்றால் நம்மால எல்லா நிலைகளுக்கும் பின்னால் உள்ள இந்த இறை மேன்மையை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார்.
ஸோ இந்த கருத்துக்கள் தான் நம்ம வந்து பேராகிராஃப் 14 and 15ல பார்த்தோம். இப்பொழுது பேராகிராஃப் 16 உள்ள போகலாம். நம்ம Book 2, Chapter 6, Reality and the Cosmic Illusion. Paragraph 16. All these and other solutions of the nature of Maya fail to satisfy because they have no conclusiveness. They do not establish the inevitability of the illusionist hypothesis, which, to be accepted, needs to be inevitable. They do not bridge the chasm between the presumed true nature of the eternal reality and the paradoxical and contrary character of the cosmic illusion. At the most, a process is indicated that claims to make the coexistence of the two opposites conceivable and intelligible. But it has no such force of certitude or illuminating convincingness, effectively curing the improbability that its acceptance would be obligatory on the intelligence. Thank you, sir. Thank you. Explanation. Can I read, sir? Yes, please. Explanation. The solutions we have seen so far have no conclusiveness. They have not proved that the assumption of the illusionist theory is inevitable. They have not bridged the gap between the presumed true nature of the reality, that is the Brahman, and the contrary character of the cosmic illusion. Only a process is indicated to make the coexistence of the reality and the illusion conceivable. They are not convincing so as to be accepted by our intelligence. Thank you, sir. Thank you, sir. Thank you. நாம் அந்த ரியாலிட்டி, அந்த பிரம்மன், அந்த ஒரே மெய்மை, அதற்கும் இந்த மாயாவாதிகள் கூறும் இந்த பிரபஞ்சம் அது ஒரு மாயை என்கின்ற அந்த மாயைக்கும் என்கின்ற அதற்கு இடையில என்ன தொடர்பு என்பதை நாம் வெவ்வேறு கோணங்களில் ஆராய்கின்றோம். இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பகவான் டிஃபரண்ட் வியூஸ் அதன் அடிப்படையில் பகவான் இதை பரிசீலனை செய்கின்றார். ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா இந்த பிரபஞ்சம் என்கின்ற மாயைக்கும், மாயையாக கருதப்படும் இந்த பிரபஞ்சத்திற்கும், அந்த அந்த பிரம்மன் என்று கூறப்படும் ஒரே மெய்மை, த ஒன்லி ரியாலிட்டி, அதற்கும் இந்த மாயைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா என்பதை பகவான் வெவ்வேறு கோணங்களில் ஆராய்கின்றார். அதில் வெவ்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டன. உபநிடதங்களில் என்ன கூறப்பட்டன, மற்ற ஆன்மீக கோட்பாடுகளில் என்ன கூறப்பட்டுள்ளன என்பது விவரிக்கப்பட்டது. இது எல்லாத்திலையும் பார்த்தோம் என்றால் நமக்கு வந்து ஒரு இறுதியான ஒரு முடிவுள்ள ஒரு தீர்வு நமக்கு கிட்டவில்லை. இதுவரைக்கும் கிட்டல. எல்லா தீர்வுகளுக்கும் வந்து ஒரு கன்க்ளூசிவ்னஸ் இல்லை. இதுவரைக்கும் பார்த்த விஷயம் எல்லாமே எதை உறுதிப்படுத்தவில்லை என்றால், இந்த மாயாவாத கோட்பாடு என்பது அதுதான் உண்மை, அந்த கோட்பாடு என்பது தவிர்க்க முடியாது என்பதை எதுவுமே உறுதி செய்யவில்லை. இல்யூஷனிஸ்ட் தியரி வந்து இந்த பிரபஞ்சமும் அந்த இறை மேய்மையும் ஒரு சேர பார்க்கும் பொழுது
இந்த மாயாவாத கோட்பாடு என்பது தவிர்க்க முடியாது. அதுதான் இந்த அடிப்படையில பார்த்தோம் என்றால்தான் அந்த பிரம்மன் அதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை இதுவரைக்கும் எந்த கருத்தும் உறுதி செய்யவில்லை. மாயாவாதிகள் கூறுகின்றார்களே ஒழிய நம்ம எல்லா கருத்திலும் மீண்டும் மீண்டும் அதனுடைய ஆழத்திற்கு சென்றால் அதை தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை எதுவும் உறுதி செய்யவில்லை இதுவரைக்கும். எந்த கருத்தும் அந்த பிரம்மன் அதற்கும் இந்த மாயையாக கருதப்படும் இந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சம் குறித்த மாயை என்பதற்குமான அந்த இடைவெளியை எதுவுமே இட்டு நிரப்பவில்லை, எதுவுமே இணைக்கவில்லை. பகவான் என்ன கோருகின்றார்? They do not bridge the chasm between the presumed true nature of the eternal reality and the paradoxical and contrary character of the cosmic illusion. Presumed true nature of the eternal reality ஏன் பகவான் கோருகின்றார் என்றால், இட்டர்னல் அந்த பிரம்மன் என்பது எவ்வாறு சித்தரிக்கப்பட்டது என்றால், அது ஒன்றுதான் மெய்மை, அது அது நிலையானது, மாற்றம் அடையாதது, எந்த விதமான மாறுதலுக்கும் உட்படாது என்கின்ற ஒரு 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 அசம்ஷன். அது உண்மை கிடையாது. அது ஒரு பகுதி தான் உண்மை. மறுபகுதி, அதனுடைய மறுபக்கத்தை யாரும் பார்க்கல. அதனுடைய ஒரு பக்கத்தை பார்த்து என்ன சொன்னாங்க? அதனுடைய ட்ரூ நேச்சர் எப்பொழுதுமே அது ஒரு இம்மியூட்டபிள், மாற்றங்கள் அடையாதது, அப்சல்யூட், சோல், ஒன், இதெல்லாம் சொன்னாங்க அவங்க. அதுதான் சொல்றார் presumed true nature of the eternal reality அப்படிங்கிறார். ஆனால் நம்ம உலகத்தில் பார்ப்பது எல்லாமே எப்படி பார்க்கின்றோம்? கான்ட்ரரி கேரக்டர், அதற்கு மாறுபட்ட விஷயத்தை தான் பார்க்கிறோம். இங்க எல்லாமே ஆக்ஷன்ல பார்க்கிறோம், டைனமிசம் பார்க்கிறோம், மாறுதலுக்கு உட்பட்ட நிலைகளை பார்க்கின்றோம், பன்முகத்தன்மையை பார்க்கின்றோம். எல்லாமே கான்ட்ரரி கேரக்டரா இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த கேப், இந்த கேசம், இதை இதுவரைக்கும் பார்த்த எந்த கருத்துமே இதை இணைக்கவில்லை. எப்படி நம்மளால அது எப்படி இதுவா இருக்க முடியும் அப்படிங்கிற இதை இணைக்கவில்லை. என்ன கூறினார்கள்? இதுவரைக்கும் கூறப்பட்ட கருத்துக்கள் என்ன எது வலியுறுத்தப்பட்டது என்றால், இந்த ஒருபுறம் அந்த பிரம்மன் என்கின்ற மேன்மையும், மறுபுறம் பொய்மையாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சமும் ஒன்று சேர இருப்பதற்கு ஒரு சாத்தியம் என்றுதான் கோருகின்றன. என்றும் ஒன்று சேர இருப்பதற்கு சாத்தியம், அதற்கான வழிமுறைகளைத்தான் அவைகள் சுட்டி காட்டினவே ஒழிய உண்மையிலேயே என்ன ரிலேஷன் என்பதை மாயை என்று எடுத்துக்கொண்டால், இது எல்லாமே நாம் எப்படி பேசுகின்றோம் என்றால், இந்த பிரபஞ்சம் என்பது மாயை என்கின்ற அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டால் இதுக்கு ரெண்டும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதான் அங்க பகவான் கூறுகின்றார். எதுவுமே இணைக்கல அப்படிங்கிறார். இது மாயை இல்லை, இது டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேச்சுக்கெல்லாம், இந்த ஆர்குமெண்ட்ஸ்க்குலாம் இடமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டவே அதுல ஒன்றும் பட் அது மாதிரி பண்ணல. மாயாவாதிகள் ஸ்டில் என்ன கோருகின்றார்கள்? இது பொய்மை என்று கோருகின்றார்கள். அதுபோல இந்த மாயாவாதிகள் கருத்தை நம்ம தோண்டி பார்த்தாலும் கூட என்ன நமக்கு புலப்படுகின்றது என்றால், இந்த மாயாவாத கருத்துக்கள்ல ஒரு மனிதனுடைய அறிவைக்கு திருப்தி அளிக்கும் வண்ணம் அந்த கருத்து, அதில் ஒரு உறுதிப்பாடு காணப்படுவது இல்லை. It has no such force of certitude or illuminating convincingness அப்படிங்கிறார் பகவான். ஒரு மனித அறிவு இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று உறுதி செய்யும் வண்ணம் எந்த விதமான ஒரு கன்விக்ஷன் அதில் இல்லை அப்படிங்கிறார் பகவான். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதனுடைய வீக்னஸ் பகவான் குறிப்பிடுகின்றார். மேற்கொண்டு செல்லலாம். The theory of the cosmic illusion
gets rid of an original contradiction, a problem, and mystery, which may be otherwise soluble, by erecting another contradiction, a new problem and mystery, which is irreconcilable in its terms and insoluble. For we start with the conception or experience of an absolute reality, which is in its nature eternally one, supracosmic, static, immobile, immutable, self aware of its pure existence, and a phenomenon of cosmos, dynamism, motion, mutability, modifications of the original pure existence, differentiation, infinite multiplicity. Thank you. Thank you. Explanation. Yes, madam. The original contradiction between the Brahman and the world appears to be a problem and mystery. This world appears to be undivine. Yet we can solve this mystery. But the theory of illusion erects another contradiction in order to get rid of the original contradiction. It creates a new problem and mystery which is irreconcilable in its terms and insoluble. We start with the conception of Brahman as an absolute reality. It is in its nature eternally one. It is supracosmic, static, immobile, self aware of its pure existence. As against this, there is a phenomenon of cosmos, dynamism, motion, mutability, that is, change, modification of the original pure existence, differentiation, and multiplicity. Thank you, sir. Thank you. இந்த மாயாவாத கருத்து என்ன காரணத்தினால வந்தது அப்படின்னா, அடிப்படையில் அவர்களால லிங்க் பண்ண முடியல. இந்த உலகத்தையும் அந்த அந்த பரம்பொருள் அந்த பிரம்மனையும் அவங்களால லிங்க் பண்ண முடியல. தே குட் நாட் கனெக்ட். அதுதான் பேசிக்கா ப்ராப்ளம். அதனால என்ன பண்ணாங்க அவங்க? they see the contradiction. இந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கும் அந்த பிரம்மன் அதற்கும் இந்த உலகத்திற்கும் இடையில அந்த ஒரு கான்ட்ரடிக்ஷனை பார்த்தாங்க. நம்ம அது புரியல அவங்களுக்கு. அது புதிராகத்தான் அவர்களுக்கு காணப்பட்டது. ஏன்னா இந்த உலகத்தில் காணப்படும் அனைத்து விஷயங்களும் அந்த இறை அம்சத்திற்கு புறம்பான அம்சங்களாக காணப்படுகின்றன. இதை வேறு வேறு விதமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இதற்கு பின்னால் உள்ள உண்மையை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் அந்த வழியில் போகவில்லை. என்ன செய்தார்கள்? இந்த முரண்பாட்டை தீர்ப்பதற்காக, ஏனென்றால் பார்ப்பது எல்லாமே அந்த தெய்வ அம்சத்திற்கு புறம்பான நிலைகளாக இந்த உலகத்தில் காணப்படுகின்றன. இது ஒரு புதிராக காணப்பட்டது. இது எப்படி இந்த சால்வ் பண்றது, எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி எல்லாமே அந்த பிரம்மன் என்றால் எப்படி இந்த விஷயங்கள் அந்த தெய்வாம்சத்திற்கு எதிரான அம்சங்கள் காணப்படுகின்றன என்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது? they are unable to understand. புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன செய்தார்கள்? அதனால என்ன செய்யப்பட்டது என்றால், இது ஒரு முரண்பாடு. ஏன்னா பிரம்மன் என்பது பரிசுத்தமானது, மாற்றங்கள் அடையாதது, அப்படிலாம் பார்க்கிறோம். பின்னாடி பகவான் விவரிக்கின்றார். அது எப்பொழுதுமே ஏகமாக இருப்பது, பிரபஞ்சம் அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பது, சூப்ரா காஸ்மிக். ஸ்டாட்டிக் நிலையாக இருப்பது,
எந்த விதமான ஒரு இயக்கங்களும் அங்கு காணப்படுவதில்லை. இம்மொபைல், தன்னைத்தானே உணர்ந்த வண்ணம் அது இருக்கின்றது. செல்ஃப் அவேர் ஆஃப் இட்ஸ் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். இதெல்லாம் பிரம்மனினுடைய அம்சங்களாக கருதப்படுகின்றன. இந்த அம்சங்களுடன் அதற்கு எதிரான அம்சங்களாக இந்த உலகத்தில் காண்கின்றோம். இங்க எல்லாமே ஆக்ஷனை பார்க்கிறோம். பினாமினன் ஆஃப் காஸ்மாஸ், டைனமிசம் பார்க்கின்றோம், செயல்பாட்டை பார்க்கின்றோம், இயக்கத்தை பார்க்கின்றோம், மாற்றங்களை பார்க்கின்றோம். எல்லாமே அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அமைப்பினுடைய ஒரு மாற்றங்களைத்தான் பார்க்கின்றோம், பன்மைத்தன்மையை பார்க்கின்றோம். இது ரெண்டுமே அவங்களால ரெக்கன்சைல் பண்ண முடியல. அதனால என்ன செய்தார்கள், இது ரெண்டு முரண்பாடாக இருக்கின்றது என்று வேறொரு முரண்பாட்டை அவர்கள் தோற்றுவித்தார்கள் அப்படிங்கிறார் பகவான். அது வேற என்ன முரண்பாடு? ஒரு முரண்பாடு ஏற்கனவே காணப்பட்ட முரண்பாடு. அந்த முரண்பாடை சரியாக புரிந்து கொள்ளணும். ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அந்த ப்ராப்ளத்தை வச்சுதான் நம்ம சால்வ் பண்ணணும் ஒழிய இன்னொரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. இங்க ஒரிஜினல் கான்ட்ரடிக்ஷன் என்ன அப்படின்னா, பிரம்மன் ஒரு தன்மையில் இருக்கின்றது, இந்த உலகம் வேற ஒரு தன்மையில் இருக்கின்றது. இது எப்படி, இதுக்கு பின்னால் இது ஏன் அப்படி இருக்கு, இதுக்கு பின்னால் உள்ள சிக்னிபிகன்ஸ் என்ன, ட்ரூத் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை செய்யாமல் நான் என்ன செய்கின்றேன், வேற ஒரு கான்ட்ரடிக்ஷனை கிரியேட் பண்றேன். என்ன கான்ட்ரடிக்ஷன்? அந்த பிரம்மன் ஒன்றுதான் உண்மை, ட்ரூத் அது ஒண்ணுதான் உண்மை, ரியாலிட்டி அது ஒண்ணுதான் இருக்கு, இந்த பிரபஞ்சம் என்பது பொய்மை என்பது வேறொரு முரண்பாட்டை நான் தோற்றுவிக்கின்றேன். என்ன தோற்றுவிக்கின்றேன்? பொய்மை, மெய்மை, பொய்மை என்கின்ற வேறொரு கான்ட்ரடிக்ஷனை உருவாக்குகின்றேன். ஆகையினால்தான் பகவான் என்ன கூறுகின்றார் இங்க, the theory of the cosmic illusion gets rid of an original contradiction, a problem and mystery which may be otherwise solvable by erecting another contradiction, a new problem and mystery which is irreconcilable in its terms and insoluble அப்படிங்கிறார். ஏன்னா அவங்க ஏற்படுத்தின அந்த குழப்பத்தை அவங்களாலே தீர்க்க முடியல. அடுத்தது இதுக்கு செல்லலாம். This phenomenon is got rid of by declaring it to be a perpetual illusion, Maya. But this brings in effect, a self-contradictory dual status of consciousness of the One. To annul a self-contradictory dual status of being of the One, a phenomenal truth of multiplicity of the One is annulled by setting up a conceptual falsehood in the One, creating an unreal multiplicity. The One, forever self-aware of its pure existence, entertains a perpetual imagination or illusory construction of itself as an infinite multiplicity of ignorant and suffering beings, unaware of self, who have to wake one by one to awareness of self and cease individually to be. Thank you, sir. Thank you. Explanation. Pading, madam. The dynamic side of man is got rid of by the illusionist by declaring it Maya. Here, the illusionist theory brings in a self-contradictory dual status of consciousness of the One, real and illusory. This is put forth to eliminate the self-contradictory dual status of being of the One, static and dynamic. We find multiple forms and forces in the world. Multiplicity is the phenomenal truth of the One. This multiplicity is denied and eliminated by the Mayavada by setting up a conceptual falsehood, that is Maya, in the One, creating an unreal multiplicity. Here, in the concept of illusion, the One, that is Brahman, which is self
aware of its pure existence is presumed to entertain a perpetual imagination or illusory construction of itself. The illusory constructions are supposed to be an infinite multiplicity of ignorant and suffering beings. They are unaware of self and have to wake one by one to awareness of self. By becoming aware of self, they cease individually to be. Each individual is supposed to attain liberation, that is mukti, in this way. Thank you, sir. தேங்க்யூ. நம்ம பார்த்தோம், இந்த கான்ட்ரடிக்ஷனை பார்த்தோம். என்ன கான்ட்ரடிக்ஷன்? பிரம்மன் என்பது வேறொரு தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. அங்க சூப்ரா காஸ்மிக், ஸ்டாட்டிக், இம்மொபைல், இம்யூட்டபிள், அப்படிலாம் ஒரு எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கின்றது? எல்லாமே இங்க பார்க்கின்றது எல்லாமே ஆக்ஷன்ல பார்க்கிறோம், வெளிப்பாட்டை பார்க்கின்றோம், பினாமினன், டைனமிசம் பார்க்கின்றோம், இயக்கம் பார்க்கின்றோம், மாற்றங்களை பார்க்கின்றோம், டிஃபரன்சியேஷன் பார்க்கின்றோம், பன்முகத்தன்மை பார்க்கின்றோம். ஸோ மாறுபட்டு இருக்கின்றது. இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் என்ன செய்யலாம்? இங்க ஒரு ஈஸி வே இருக்கு. என்ன ஈஸி வே? ஒரு எளிதான ஒரு தீர்வு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த டைனமிக் சைட், இந்த பிரபஞ்சம் இது எல்லாமே மாயை என்று ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி தள்ளி விடுவது. இது ஒரு ஈஸி ஆப்ஷன். டைனமிக் சைட் ஆஃப் த பிரம்மன் எப்படி அவர்கள் விளக்கினார்கள், எப்படி அதை முற்றிலுமாக அவர்கள் வெளியேற்றினார்கள் என்றால், அதை மாயை என்று ஒரேடியாக கூறிவிட்டார்கள். இதுல என்ன செய்தார்கள் என்றால், மாயை என்றால் இரண்டு விதமான ஒரு உணர்வு நிலை. மாயை என்று கூறும்பொழுது என்ன செய்கின்றோம்? இரண்டு விதமான உணர்வு நிலைகளை நாம் ஏற்படுத்துகின்றோம். ஒரு உணர்வு நிலை அந்த உண்மையாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் என்கின்ற உணர்வு நிலை. மற்றொரு உணர்வு நிலை பொய்மையே என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலை, இல்லியூசரி கான்சியஸ்னஸ். அந்த பொய்மை என்கின்ற உணர்வு நிலையின் மூலமாகத்தான் இந்த பொய்யான மாயையை காண்கின்றோம் என்று ஒரு இரண்டு விதமான உணர்வு நிலைகளை அவர்கள் தோற்றுவித்தார்கள். செல்ஃப் கான்ட்ரடிக்டரி டியூவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் த ஒன். அந்த பிரம்மனுக்கே அவர் என்ன செய்தார்கள்? இரண்டு விதமான ஒரு உணர்வு நிலைகளை உண்டாக்கினார்கள். ஒன்று ரியல், மற்றொன்று இல்லியூசரி. எதற்காக அது உருவாக்கப்பட்டது? இந்த பிரபஞ்சம் என்கின்ற ஒரு அமைப்பை மாயை என்று ஒட்டுமொத்தமாக விளக்குவதற்காகவும் அதை ஒதுக்கி தள்ளுவதற்காகவும் இத்தகைய ஒரு இரண்டு விதமான உணர்வு நிலைகள் இருப்பதாக கருதப்பட்டது. இந்த பிரபஞ்சம் என்பது பன்முகத்தன்மையில் காணப்படுவதும் ஒரு இயங்கும் விதமாக காணப்படுவதும் இது பிரம்மனினுடைய மற்றொரு நிலை. இட் இஸ் a dual status of being. அதுதான் உண்மை. டியூவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங் என்றால் என்ன? ஒரு ஸ்டேட்டஸ்ல அது எப்படி இருக்கின்றது? ஏகமாக இருக்கின்றது, இம்மொபைல்ஸ், இம்யூட்டபிள், அப்படிலாம் இருக்குது. இன்னொரு ஸ்டேட்டஸ்ல எப்படி இருக்கின்றது? அது டைனமிக்காக இருக்கின்றது, மியூட்டபிளாக இருக்கின்றது, இயங்கும் விதமாக இருக்கின்றது, சக்தி பொருந்தியதாக இருக்கின்றது. இது இன்னொரு ஸ்டேட்டஸ். இது டியூவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பீயிங் ஆஃப் த ஒன். இதுதான் பீயிங். டியூவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பீயிங்ல ரெண்டுமே உண்மைதான். ஆனால் இந்த அந்த அதர் சைடு, இதை நம்ம விளக்குவதற்காக என்ன செய்யப்பட்டது என்றால், ஒரு உண்மையான உணர்வு நிலை என்றும் ஒரு பொய்மையான உணர்வு நிலை, மாயை என்ற உணர்வு நிலை என்றும் தோற்றுவிக்கப்பட்டது. அதனால பகவான் இங்க என்ன கூறுகின்றார்?
a self-contradictory dual status of consciousness of the one. அதாவது this brings in effect a self-contradictory dual status of consciousness of the one. Self-contradictory dual status of the consciousness of the one அப்படின்னா the consciousness வந்து ஒரு ரியாலிட்டி என்கின்ற ஒரு உணர்வு நிலை, இன்னொரு உணர்வு நிலை அந்த மாயை என்கின்ற ஒரு உணர்வு நிலை. A self-contradictory dual status of consciousness of the one. அது தோற்றுவிக்கப்பட்டது எதற்காக? எதை 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 விளக்குவதற்காக? To annul a self-contradictory dual status of being of the one. The being of the one அப்படிங்கிறது என்ன? அந்த பிரம்மனினுடைய வெவ்வேறு நிலைகள். பீயிங்னா நிலைகள், கான்சியஸ்னஸ்னா உணர்வு நிலைகள். பிரம்மன் ஏகமாக இருக்கின்றது, பிரம்மன் பலவாறாகவும் இருக்கின்றது. அதுதான் உண்மை. இந்த பலவாறாக இருக்கும் பிரம்மனை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை மறுப்பதற்காக என்ன செய்தார்கள்? ஒரு பொய்யான உணர்வு நிலை என்றும் ஒரு மெய்யான உணர்வு நிலை என்றும் இரண்டு விதமான உணர்வு நிலைகளை தோற்றுவித்தார்கள் அப்படிங்கிறார். But this brings in effect a self-contradictory dual status of consciousness of the one. To annul a self-contradictory dual status of being of the one அப்படிங்கிறார். மேலும் என்ன செய்தார்கள்? இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து வெளிப்பாடாக காணப்படுகின்றது. எல்லாமே பினாமினல் ட்ரூத். நடைபெற்ற எல்லா விஷயங்களும் அரங்கேறிய வண்ணம் இருக்கின்றன, நடைபெற்று கொண்டே இருக்கின்றன இந்த உலகத்துல. பினாமினல் ட்ரூத் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி. பன்முக தோற்றங்கள் இருக்கின்றன. அவைகள் எல்லாமே வந்து ஒரு இயங்கும் நிலையில இருக்கின்றன. இவை எல்லாமே வந்து அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பிரம்மனினுடைய வெளிப்பாடுகள் தான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல், அதை அறிந்து கொள்ளாமல் என்ன செய்தார்கள்? அவ்வாறு இருக்கும் இந்த உலகத்தை அவர்கள் ஒட்டுமொத்தமாக விளக்கினார்கள். எப்படி அப்படின்னா, எல்லாமே ஒரு பொய்மை. அந்த மெய்மையாக இருக்கும் ஒரே பரம்பொருளுக்குள்ளேயே அவர்கள் என்ன செய்தார்கள்? அதற்குள்ளே ஒரு பொய்மையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுதான் இந்த மாயையை தோற்றுவித்தது என்று ஏற்படுத்தினார்கள். A phenomenal truth of multiplicity of the one. A phenomenal truth of the multiplicity of the one அப்படிங்கிறது இந்த உலகம். இந்த உலகம் தான் வந்து phenomenal truth of multiplicity of the one. பரம்பொருளினுடைய வெளிப்பாடுதான் இந்த உலகம். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எவ்வாறு விளக்கப்பட்டது? It is annulled by setting up a conceptual falsehood in the one. அந்த பிரம்மனுக்குள்ளேயே ஒரு பொய்மையை தோற்றுவிக்கும் ஒரு அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். By setting up a conceptual falsehood in the one. அது என்ன செய்தது? எதை தோற்றுவித்தது? Creating an unreal multiplicity. இவ்வாறு இந்த உலகத்தில் காணக்கூடிய பன்முக தோற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு பொய்மையை தோற்றுவிக்கும் ஒரு அமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பை அதற்குள்ளேயே ஏற்படுத்தினார்கள். இதன் அடிப்படையில என்ன கூறினார்கள் என்றால், எது வந்து இதன் அடிப்படையில எந்த கருத்து மேலோங்கியது என்றால், இந்த பிரம்மன் என்பது ஏகமாக இருக்கின்றது. அது தன்னைத்தானே தன்னுடைய இருப்பை முற்றிலும் உணர்ந்த வண்ணம் இருக்கின்றது. பரிசுத்தமான தன்னுடைய இருப்பை உணர்ந்த வண்ணம் இருக்கின்றது, ஏகமாக இருக்கின்றது. ஆனால் அது என்ன செய்கின்றது? ஒரு பொய்மையான அமைப்பை அது தனக்கு வெளியில் ஆமோதிக்கின்றது, அனுமதிக்கின்றது. ஏகமாக இருக்கும் பிரம்மன் என்ன செய்கின்றது? ஒரு பொய்மையான அமைப்பை, ஒரு கற்பனையான அமைப்பை தனக்குள்ளேயே அது அனுமதிக்கின்றது. இந்த பொய்மையான அமைப்புகள் எல்லாமே எப்படி இருக்கின்றது என்றால், எல்லாமே பன்முக தோற்றங்கள், இந்த உலகத்தில் காணக்கூடிய தனிப்பட்ட ஜீவன்களாக கருதப்படுகின்றன. இந்த பொன்மையான இல்லியூசரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்றால்
இந்த உலகத்தில் காணக்கூடிய அனைத்து ஜீவன்களும் எல்லாமே இல்லியூசரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று மாயாவாதிகள் கூறினார்கள். எல்லாமே ஒரு பொய்மையான அமைப்புகள். எப்படிப்பட்ட அமைப்புகள் என்றால், எண்ணற்ற கணக்கில் உள்ள அறியாமைக்குட்பட்டு துன்பமுறும் அமைப்புகளாக கருதப்பட்டன, சித்தரிக்கப்பட்டன. The illusory constructions are supposed to be an infinite multiplicity of ignorant and suffering beings. அவ்வாறுதானே கருதினார்கள். இந்த உலகத்தில் துன்பம் வாய்ந்தது, எப்பொழுதுமே உலகத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்கள் எல்லாமே அறியாமைக்குட்பட்டு இருப்பவர்கள், துன்பமுறுபவர்கள், மாயைக்குட்பட்டு இருப்பவர்கள் என்று சித்தரிக்கப்பட்டது. அவர்கள் தன்னுடைய அந்த உண்மையான நிலை அது குறித்து அறிந்திருப்பது இல்லை. They are unaware of self. தன்னுடைய உண்மையான அந்த ஜீவன் அதை அறிந்து கொள்வதற்கு ஒருவர் பின் ஒருவராக இந்த விழிப்புணர்வை அடைய வேண்டும். One by one they have to wake to the awareness of the self. Once அவர்கள் தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டவுடன் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலிருந்து தன்னுடைய இருப்பை அவர்கள் அழித்துக் கொள்ள வேண்டும், விலக்கிக் கொள்ள வேண்டும். They cease individually to be. இந்த வகையில் தான் ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த லிபரேஷன், இந்த முக்தி என்பதை அடைய வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது. இதெல்லாம் முதல்ல சொன்ன கருத்துக்களினுடைய விளைவாக இத்தகைய ஒரு கோட்பாடு நிறுவப்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணத்தினால முக்தி வலியுறுத்தப்பட்டது என்றால், எல்லாமே அறியாமையில் இருக்கின்றோம். ஒருவர் பின் ஒருவராக தான் யார் என்பதை அறிய வேண்டும். ஒன்ஸ் தான் யார் என்பதை அறிந்து கொண்டவுடன் இந்த உலகத்தில் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இட் பிகம்ஸ் அ பர்பஸ்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ். நீங்கள் இந்த உலக வாழ்வை எவ்வளவு சீக்கிரம் முடித்துக்கொண்டு இதிலிருந்து விடுபடுகின்றீர்களோ அந்த அளவுக்கு நல்லது. அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த விடுதலை, முக்தி என்பது கிட்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது. என்ன காரணம் என்றால், இத்தகைய கோட்பாடுகளினுடைய பின்விளைவாக இந்த கருத்து கூறப்பட்டது. இதில் பகவானினுடைய ஒரு சட்டையர், ஒரு மெல்லிய ஒரு சட்டையரை பார்க்கிறோம். இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு சட்டையரிக்கலா பகவான் ரொம்ப அழகாக கூறுகின்றார். The one forever self-aware of its pure existence entertains a perpetual imagination or illusory construction of itself as an infinite multiplicity of ignorant and suffering beings, unaware of self, who have to wake one by one to awareness of self and cease individually to be. அப்படிங்கிறது பகவான் சித்தரிக்கிறார், அழகாக சித்தரிக்கிறார். எப்படி இந்த கருத்து ஒரு வலியுறுத்தப்பட்டது அப்படிங்கிறத சித்தரிக்கின்றார். இந்த பேராகிராஃப் இத்துடன் முடிகின்றது. அதனுடைய முக்கிய கருத்துக்களை பார்க்கலாம். யாராவது படிக்கிறீங்களா? ஒரு 3 முக்கியமான கருத்துக்கள் தான் இந்த பேராகிராஃப்ல, அதை பார்க்கலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். All the solutions seen so far do not bridge the gap between the reality and the cosmic illusion. Only a process of their coexistence is indicated without any convincing power. The original contradiction of static reality and the phenomenal multiplicity, this dual status of being, is eliminated by creating another contradiction of real one and an illusory many, dual status of consciousness. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இதான் 3 கருத்துக்கள் தான். அது வரைக்கும் பார்த்த நம்ம தீர்வுகள் எல்லாம் உண்மையான தீர்வை தரவில்லை. அது அந்த ஒரே மெய்மையா இருக்கக்கூடிய அந்த பிரம்மனுக்கும் இந்த மாயைக்கும் என்ன தொடர்பு என்பதை எதுவுமே சரியாக விளக்கவில்லை. இவை இரண்டும் ஒரு சேர இருக்க முடியும் என்பதற்கான ஒரு விளக்கத்தை அவர்கள் சுட்டி காட்டினவை ஒழிய எப்படி உண்மையிலே என்ன தொடர்பு என்பதை எதுவுமே விளக்கவில்லை. ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி அந்த முரண்பாட்டை அந்த முரண்பாட்டிற்கு தீர்வை காண முடியாமல் வேறு ஒரு முரண்பாட்டை இந்த மாயவாத கோட்பாடுகள்
தோற்றுவித்தன. ஒரு முரண்பாடு என்ன அப்படின்னா, அந்த ஏகமா இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டி, அதற்கும் இந்த உலகம், பினாமினல் வேர்ல்ட், பன்முகத்தன்மை கொண்ட உலகத்திற்கும் இடையில் முரண்பாட்டை கண்டார்கள். அங்கதான் அந்த ப்ராப்ளம் ஏற்பட்டது. அவர்களால் சரியா பொருத்தி பார்க்க முடியவில்லை. அந்த முரண்பாட்டிற்கு தீர்வை காண முடியாமல் வேறொரு முரண்பாட்டை அவர்கள் தோற்றுவித்தார்கள். வேறொரு முரண்பாட்டு என்ன என்றால், அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் அது ஒன்றுதான் உண்மை, இந்த பன்முக தோற்றங்களில் காணக்கூடிய இந்த உலகம் என்பது ஒரு பொய்மை என்கின்ற வேறொரு முரண்பாட்டை தோற்றுவித்தார்கள் என்று பகவான் கூறுகின்றார். அடுத்தது பேராகிராஃப் 17 போகலாம். நம்ம வேற ஏதாவது கருத்துக்கள் இதுல இந்த பேராகிராஃப்ல இருந்தா கேட்கலாம். அதர்வைஸ் பேராகிராஃப் 17 உள்ள போகலாம். Paragraph 17 உள்ள போகலாம். Paragraph 17. In face of the solution of a perplexity by a new perplexity, we begin to suspect that our original premise must have been somewhere incomplete. Not an error, but only a first statement, an indispensable foundation. We begin to envisage the reality as an eternal oneness, status, immutable essence of pure existence, supporting an eternal dynamism, motion, infinite multiplicity, and diversity of itself. The immutable status of oneness brings out of itself the dynamism, motion, and multiplicity. The dynamism, motion, and multiplicity, not abrogating, but bringing into relief the eternal and infinite oneness. Thank you. Explanation. சார் படிக்கிறீங்களா? Yes, madam. We have to come to a situation where we try to solve a problem by creating a new problem. Therefore, we are compelled to have a relook at the original proposition on which we have based our conclusions. Our assumption of an absolute reality, static, immutable, and immobile must be somewhere incomplete, though not an error. It must be only a first statement and an indispensable foundation. Therefore, we begin to envisage a reality as an eternal oneness, pure existence, supporting an eternal dynamism, power, motion, infinite multiplicity, and diversity of itself. The immutable status of oneness brings out of itself the power, motion, and multiplicity. The power, motion, and multiplicity do not put an end to the eternal and infinite oneness. Rather, they make eternal and infinite oneness prominent. Thank you, sir. Thank you. பகவான் மாயாவாத கருத்துக்களினுடைய அவர்கள் சார்பிலேயே சென்று ஒரு அவர்கள் தரப்பு வாதத்தையே அவர் என்ன செய்கின்றார், ஒரு சிறிது மாற்றம் செய்கின்றார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோர்ஸ் கரெக்ஷன் சொல்ற மாதிரி ஒரு பாதையில பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய அந்த பாதையில பயணம் செய்து கொண்டிருப்போம். என்ன செய்கின்றோம், சிறிது நம்மளுடைய பயணத்தினுடைய அந்த
ஒரு செயல்பாட்டை மாற்றிக்கொள்கின்றோம், ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறோம் அதுல. அதே போல பகவான் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இங்க செய்கின்றார். என்ன செய்கின்றார்? நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு புதிரை விடுவிப்பதற்காக நம்ம இன்னொரு புதிரை நம்ம வந்து தோற்றுவிக்கின்றோம். அது மாதிரி செய்யாம நம்மளுடைய அந்த ஒரிஜினல் கான்செப்ட், ஒரிஜினல் ஃபவுண்டேஷன், ஒரு லாஜிக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் ஒரு பிரமிஸ் அப்படின்னு இருக்கும். அதே சற்று அது சரிதானா என்று நாம் திரும்பி சென்று அதை பார்க்கலாமா அப்படிங்கிறார். எது ஒரிஜினல் பிரமிஸ், ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்? அந்த பிரம்மன் என்பது சாஸ்வதமாக ஏகமாக இருப்பது இல்லையா? இட்டர்னல் ஒன்னஸ், எப்பொழுதுமே நிலையாக இருப்பது, மாற்றம் அடையாதது, பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். இதை நாம் சற்று திருத்திக் கொண்டால் நமக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வை அடைய முடியும் அப்படிங்கிறார். எப்படி திருத்திக் கொள்வது என்றால், இத்தகைய நிலையில் இருக்கும் அது, அந்த பிரம்மன் என்ன செய்கின்றது என்றால், இந்த இயங்கும் அமைப்பை இயங்கும் அமைப்பிற்கும் அதுவே ஆதரவாக இருக்கின்றது என்று சற்று திருத்திக் கொண்டால் நம்மால வந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை காண முடியும் அப்படிங்கிறார். அதாவது முதல்ல சொன்னது வந்து ஒரு ஆரம்ப ஒரு துவக்க நிலை உண்மையாக இருக்கலாம், தவிர்க்க முடியாத ஒரு அடிப்படை உண்மையாக கூட இருக்கலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது, அதில் ஒன்றும் பிழை இல்லை. பிரம்மன் இவ்வாறு இருப்பது என்று எண்ணுவதில் அதுல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல பிழை இல்லை. ஆனால் அதை சற்று வேறு விதமாக நம்ம பார்ப்பதின் மூலம் இந்த பிரச்சனைக்கான புதிரை நம்மால விடுவிக்க முடியும் அப்படிங்கிறார். என்ன கோருகின்றார்? We begin to envisage the reality, the Brahman as an eternal oneness, status, immutable essence of pure existence. இது வந்து ஒரு புறம். அது என்ன செய்கின்றது? அந்த நிலையிலேயே இருந்து விடுவது இல்லை. அதுதான் இங்க சேஞ்ச். அந்த நிலையிலேயே இருந்து விடுகின்றது என்று மாயாவாதிகள் கூறினார்கள். அது என்ன சொல்றாரு? அந்த பார்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், ஆனால் அந்த நிலையிலேயே இல்லை அப்படிங்கிறார். அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், சரி செய்ய வேண்டும் என்றால், we begin to envisage the reality as an eternal oneness, status, immutable essence of pure existence, supporting. இந்த supportingங்கிற வேர்டு தான் இங்க catch word. Supporting an eternal dynamics, motion, infinite multiplication. Eternal dynamics இந்த இயங்கும் உலகம். மோஷன் என்றால் இந்த உலகத்தில் காணப்படும் இயக்கம். இன்ஃபினிட் மல்டிப்ளிசிட்டி, இந்த உலகத்தில் காணக்கூடிய எண்ணற்ற வகையில் காணக்கூடிய பன்முக தோற்றங்கள். அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் இட் செல்ஃப், எல்லாமே வந்து அதனுடைய வெளிப்பாடு தான், பல்வேறு வகையான வெளிப்பாடுகள் தான். இதை அந்த ஏகமாக இருக்கக்கூடியது இது எல்லாத்திற்கும் அடிப்படையாகவும் ஆதரவளிக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லிங்க் வந்துருது. நம்மளுக்கு அந்த பிரம்மனுக்கும் இந்த படைக்கப்பட்ட உலகத்திற்கும் இடையில வந்து நம்மளுக்கு லிங்க் வந்துருது. ரெண்டும் வந்து தொடர்பு இல்லாம இல்லை, இரண்டுக்கும் உள்ள வந்து we are creating a link. இதுல இன்னொரு விஷயம், இந்த பிரம்மன் என்பது மாற்றங்கள் அடையாத நிலையில் இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது? இம்மியூட்டபிள் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஒன்னஸ். ஏகமாக எந்த விதமான மாற்றங்களுக்கும் உட்படாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் என்ன செய்கின்றது? தன்னுள்ளேயே இருந்து
இந்த இயங்கும் சக்தியான இந்த உலகத்தையும், டைனமிஸ், பவர், டைனமிஸ்னா பவர், மோஷன் இயக்கம், மல்டிப்ளிசிட்டி பன்முக தோற்றங்களையும் தன்னுள்ளே இருந்தே அதுவே ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிறார் பகவான். அப்படி என்றால் இந்த இயக்கம், இந்த இயங்கும் சக்தி, இந்த பன்முக தோற்றங்கள் எல்லாமே அந்த ஏகமாக இருக்க பிரம்மனை மறுக்கும் வண்ணம் அமைகின்றதா, அதற்கு முரணாக அமைகின்றதா, முரணாக அமைகின்றதா என்றால் இல்லை அப்படிங்கிறார் பகவான். பகவான் என்ன கோருகின்றார்? The immutable status of oneness brings out of itself the dynamism, motion and multiplicity. The dynamism, motion and multiplicity not abrogating. Abrogating என்ன அர்த்தம்? ஒன்றை விளக்குவது, ஒன்றை முற்றிலுமாக விளக்குவது, துறப்பது. அப்ரோகேட்டிங்னா ஒன்றை முற்றிலுமாக துறப்பது, அந்த ஸ்டேட்டஸை அப்படியே அதை விட்டு விலகுவது. Not abrogating, but bringing into relief the eternal and infinite oneness. இந்த bringing into relief the eternal and infinite oneness என்றால் என்ன அர்த்தம் என்றால், என்ன செய்கின்றது என்றால், அந்த சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், அதனுடைய அந்த சாஸ்வத தன்மையும் அனைத்திற்கு பின்னால் உள்ள அந்த ஒருமை தன்மையும் இத்தகைய சக்தியினாலும் இயக்கத்தினாலும் பன்முக தோற்றத்தினாலும் மேலும் மேலோங்கி காணப்படுகின்றன அப்படிங்கிறார். அதுதான் அர்த்தம் இங்க. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், the dynamics, motion and multiplicity not abrogating but bringing into relief the eternal and infinite oneness. எது சாஸ்வதமாக இருக்கின்றதோ, சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், இன்ஃபினிட் ஒன்னஸ் பார்க்கிறோம், எல்லாத்திற்கும் பின்னால அந்த ஒன்னஸ் தான், ஏகமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் காணப்படுகின்றது. இவை இரண்டும் இந்த பன்முக தோற்றங்களினால் மேலும் மேலோங்கி காணப்படுகின்றன அப்படிங்கிறார். இது விளக்குவதில்லை, மேலும் அவைகள் ஒரு மேலோங்கிய வண்ணம், மேலும் அவைகள் மேலும் மேலோங்கி காணப்படுகின்றன அப்படிங்கிறார். சோ இவை இரண்டுமே கான்ட்ரடிக்ட் பண்ணாம ஒன்றோடு காம்ப்ளிமெண்டரியாக இருக்கின்றது. இவ்வாறு தான் காண வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம் நம்ம. If the consciousness of Brahman can be dual in status or action or even manifold, there seems to be no reason why Brahman should be incapable of a dual status or a manifold real self-experience of its being. The cosmic consciousness would then be not a creative illusion, but an experience of some truth of the Absolute. This explanation, if worked out, might prove to be more comprehensive and spiritually fecund, more harmonic in its juncture of two terms of our self-experience. And it would be at least as logically tenable as the idea of an eternal reality, supporting in perpetuity an eternal illusion, real only to an infinite multiplicity of ignorant and suffering beings who escape one by one from the obscurity and pain of Maya, each one by a separate extinction of itself in Maya. Thank you, sir. Thank you, sir. Thank you very much. Explanation. படிக்கட்டுமாங்க சார்? படிங்க மேடம், please. We have seen in the previous paragraph that a dual status of consciousness of the one was brought in, that is, one real and the other illusory, to resolve the problem of dual status of being of the one,
that is, the one immutable and the many mutable. Sri Aurobindo asks if Brahman could assume dual or manifold status of consciousness. There is no reason why it should not be capable of a dual status or manifold real self experience of its being. By an extension of the above truth, we arrive at the fact that the cosmic consciousness would then be an experience of some truth of the absolute and not a creative illusion. This explanation might prove to be more comprehensive and spiritually fruitful, more harmonic in its juncture of two terms of our self experience. Mayavadins put forth the idea that an eternal reality is supporting forever an eternal illusion. It appears real only to an infinite multiplicity of ignorant and suffering beings, each escape one by one from the obscurity and pain of Maya by a separate extinction of itself in Maya. Sri Aurobindo says, if the above idea of Mayavadin could be logically tenable, then the idea that the immutable one brings out of itself the power, motion, and multiplicity would also be logically tenable. Thank you, sir. தேங்க்யூ. இங்கேயும் பகவானினுடைய ஒரு செட்டையர் பார்க்கிறோம். பகவான் என்ன கூறுகின்றார்? எப்படி ஒரு உண்மையான உணர்வு நிலை, ஒரு மாயையான உணர்வு நிலை என்கின்ற இரண்டு உணர்வு நிலைகள் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மனுக்கு சாத்தியமோ, அதே போல அந்த பன்முக அமைப்புகளும் அதற்கு சாத்தியம் அப்படிங்கிறார். அது ஏகமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. பன்முக அமைப்புகள், அதனுடைய மேனிஃபோல்டு ஸ்டேட்டஸ், எப்படி மேனிஃபோல்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்ன கூறப்பட்டது என்றால், ஒரு உணர்வு நிலை உண்மையானது, மற்றொரு உணர்வு நிலை பொய்யான இந்த உலகத்தை பார்க்கின்றது என்கின்ற அந்த டியூவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்பது சாத்தியம் என்று ஏற்றுக்கொள்ளும் அதே நிலையில் வேறொன்றையும் நீங்கள் சாத்தியம் என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன? அந்த பிரம்மன் ஏகமாக இருக்க வேண்டிய அமைப்பாயம், ஏகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய இட் நீட் நாட் பி அதனுடைய ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங் எப்பொழுதுமே ஏகமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அது பன்முகத்தன்மையிலும் இருக்க முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். There is no reason why it should not be capable of a dual status or manifold real self-experience of its being. பிரம்மன் என்பது ஏகமாக மாற்றமடையாத தனித்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பன்முகத்தன்மை உள்ள இந்த உலகத்தில் காணப்படும் விஷயங்களாகவும் இருக்க முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் அப்படிங்கிறார் பகவான். இந்த உண்மையின் அடிப்படையில பார்த்தோம் என்றால், இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் என்பது எல்லாமே அது குறித்த உணர்வு நிலை என்பது அந்த பரம்பொருள் ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய ஏதோ ஒரு உண்மையாகத்தான் அனுபவத்தில் காணப்படுகின்றது. இந்த பிரபஞ்ச அனுபவம், இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ், பிரபஞ்சம் குறித்த உணர்வு நிலையில எதை காண்கின்றோம் என்றால், இதன் அடிப்படையில் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அதனுடைய ஏதோ ஒரு உண்மையைத்தான் இந்த பிரபஞ்சம் குறித்த உணர்வு நிலையில் காண்கின்றோமே தவிர அங்கு ஒரு மாயையை நாம் காண்பது இல்லை அப்படிங்கிறார் பகவான். என்ன கூறுகின்றார்? The cosmic consciousness would then be not a creative illusion but an experience of some truth of the absolute. இதுதான் உண்மை. பிரபஞ்சம் என்பது மாயை இல்லை,
அது வந்து அந்த பரம்பொருளுடைய உண்மையைத்தான் குறிக்கின்றது அப்படிங்கிறார். இந்த இந்த விளக்கம் தான் வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கின்றது அப்படிங்கிறார். This explanation, if worked out, might, இதுதான் வந்து அனைத்தையும் தழுவிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. This explanation, if worked out, might prove to be more comprehensive and spiritually fecund அப்படிங்கிறார். ஏன்னா ஆன்மீகத்துல வந்து விளக்குதலே என்பதே கிடையாது, எல்லாத்தையும் உள்ளடங்கி இருக்கின்றது. ஸ்பிரிச்சுவலி ரிச். இந்த விளக்கம் தான் வந்து ஒரு ஆன்மீக வளத்தை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. மோர் ஹார்மோனிக். இங்க வந்து பிரம்மன் அல்லாதது என்கின்ற அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் இல்லை, ஒரு ஹார்மனி காணப்படுகின்றது. மோர் ஹார்மோனிக் இன் இட்ஸ் ஜங்க்சர் ஆஃப் த டூ டேர்ம்ஸ் ஆஃப் அவர் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். டூ டேர்ம்ஸ் என்றால் இந்த உலகத்தில் நாம் காணும் அனுபவம், அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மனை குறித்து நாம் காணும் அனுபவம், அந்த இரண்டு நிலையிலே இருக்கக்கூடிய அந்த இரண்டுக்கும் இடையில வந்து ஒரு ஒத்திசைவை நம்மால காண முடிகின்றது. பகவான் வந்து இங்க ஒரு கருத்தை கூறுகின்றார். என்ன கருத்து கூறுகின்றார் என்றால், மாயாவாதிகள் என்ன கூறுகின்றார்கள், அந்த பிரபஞ்சம் என்பது ஒரு மாயை. இந்த மாயை வந்து எது தன்னுள் அனுமதித்து ஆதரவளிக்கின்றது என்றால் அந்த இட்டர்னல் ரியாலிட்டி, சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் அனுமதிக்கின்றது. ஆகக்கூடிய அந்த பிரபஞ்சம் என்பது பொய், மாயை. அது உண்மையாக எவற்றால் காணப்படுகின்றது என்றால், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அறியாமைக்குட்பட்டு துன்பமுறும் ஜீவன்கள், அவர்களுக்குத்தான் வந்து இந்த பிரபஞ்சம் என்பது உண்மையாக காணப்படுகின்றது. இட் அப்பியர்ஸ் ரியல் ஒன்லி to an infinite multiplicity of ignorant and suffering beings. So அவங்க எல்லாமே உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே அறியாமையில் இருக்கின்றார்கள், துன்பத்தில் இருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தராக இதிலிருந்து தப்பித்து செல்ல வேண்டும். இந்த ஒரு அறியாமையிலிருந்தும் இந்த துன்பத்தில் இருந்தும் மாயைக்குட்பட்டு அவதீரும் அந்த துன்பத்தில் இருந்தும் அவர்கள் தப்பித்து செல்ல வேண்டும். எவ்வாறு தப்பித்து செல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொருவரும் தங்களுடைய இருப்பை இந்த உலகத்தில் இருந்து அழித்து கொண்டு தப்பித்து செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இந்த கருத்துல வந்து ஒரு லாஜிக் இருக்கு அப்படின்னா, பகவான் சொல்கின்றார், அந்த பரம்பொருள் தான் இந்த உலகத்தை, செயல்படும் உலகத்திற்கு ஆதரவளிக்கின்றது என்ற கருத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அது வந்து லாஜிக்கலி டெனபிள்னா இதுவும் லாஜிக்கலி டெனபிள் அப்படிங்கிறார். It would be at least as logically tenable as the idea of an eternal reality அப்படின்னு அப்படின்னு ஒன்னா பகவான் வந்து அவருடைய லாங் சென்டென்ஸ்ல பகவான் விளக்குகின்றார் எப்படி மாயாவாதிகளுடைய கருத்து எப்படி அமைகின்றது அப்படின்னு. It would be at least as logically tenable as the idea of an eternal reality supporting in perpetuity an eternal illusion real only to an infinite multiplicity of ignorant and suffering beings who escape one by one from the obscurity and pain of Maya, each one by a separate extinction of itself in Maya. இந்த மாயையிலிருந்து தப்பித்து செல்வதற்கு ஒருத்தரா வந்து அந்த விழித்து கொண்டு, அறியாமையிலிருந்து விழித்து கொண்டு, தன்னைத்தானே இந்த உலக மாயைக்குட்பட்ட இந்த வாழ்வில் இருந்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டு அந்த விடுதலை பெற வேண்டும் என்பது ஒரு லாஜிக்கலா டெனபிளா ஒரு தர்க்க ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருந்தா, பகவான் சொல்லக்கூடிய கருத்தும் நம்ம லாஜிக்கலா ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். This explanation, if worked out, might prove to be more comprehensive and spiritually fecund, more harmonic in its juncture of the two terms of our self-experience, and it would be at least as logically tenable as the idea அப்படின்னு பகவான் கூறுகின்றார். ஸோ பகவான் கூறக்கூடிய கருத்து இதுதான்.
டியூவாலிட்டியை வந்து நம்ம வந்து இந்த கான்ட்ரடிக்ஷனை வந்து நம்ம வந்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தான் இந்த இயங்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதரவளிக்கின்றது, பன்முகத்தன்மையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பன்முகத்தன்மையான அந்த வெளிப்பாடு அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மனினுடைய அந்த தன்மையை மேலும் மேலோங்கி வெளிப்படுத்த செய்கின்றது என்கின்ற கருத்துதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சேலியன் பாயிண்ட்ஸ்குள்ள போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். The original assumption of an immutable, static one must be incomplete, though it is a first statement and an indispensable foundation. We can look at the possibility of an eternal oneness supporting an eternal many in movement. The movement and multiplicity do not cancel the oneness but make it prominent. If there can be dual or manifold status of consciousness of Brahman, it is possible that it can have manifold status of being. Extending the above truth, we arrive at the fact that the cosmic consciousness is an experience of some truth of the absolute and not a creative illusion. This explanation must prove to be more comprehensive and spiritually fruitful and logically tenable. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இதில் உள்ள முக்கியமான கருத்துக்கள் இதுதான். இந்த பிரம்மன் என்பது ஏகமாக இருப்பது, தனித்து இருப்பது, ஒரு நிலையாக இருக்கக்கூடியது என்பது உண்மைதான். அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் அப்படிங்கிறார். அது மாத்திரமே இல்லை, அது அனைத்தையும் ஆதரிக்கின்றது என்பதுதான் ஒரு முழுமையானது. இதை வந்து ஒரு ஆரம்ப ஒரு கருத்தாக ஏற்றுக்கொண்டு அதனுடனேயே நின்று விடாமல், அது அனைத்து வெளிப்பாட்டிற்கும் ஆதரவளிக்கின்றது என்ற கருத்தை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவ்வகையில் தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார். சாஸ்வதமாக இருக்கும், ஏகமாக இருக்கும், சாஸ்வதமாக இருக்கும் அந்த அமைப்பு, ஏகமாக இருக்கும் அந்த அமைப்பு எப்பொழுதுமே சாஸ்வதமான ஒரு இயக்கத்தை ஆதரவளிக்கின்றது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அதே போல இந்த இயக்கமும் இந்த பன்முக தோற்றங்களும் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை அவைகள் அழித்து விடுவதில்லை. அதற்கு மாறாக அந்த தன்மையை இவைகள் மேலோங்க செய்கின்றன அப்படிங்கிறார். அதே போல இந்த பிரம்மனுக்கு வந்து வெவ்வேறு இரண்டு வகையான உணர்வு நிலைகள் என்று கூறும் அதே தருணத்தில் இந்த பிரம்மனுக்கு வந்து பல்வேறு நிலைப்பாடுகளும் உண்டு, இருக்க முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. இந்த உண்மையில் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், இந்த பிரபஞ்சம் என்பது அந்த பிரம்மனினுடைய பல்வேறு அமைப்புகளை, தோற்றங்களை கொண்டதாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அது வந்து அதில் உள்ள ஒரு மெய்மையை பார்க்கின்றோம். ட்ரூத் ஆஃப் த அப்சல்யூட், அதைத்தான் பார்க்கின்றோமே ஒழிய அது வந்து ஒரு பொய்மை, ஒரு மாயை என்று நாம் பார்க்க முடியாது. இந்த விளக்கம் தான் வந்து ஒரு அனைத்தையும் தழுவிய விளக்கமாக இருக்கின்றது. தர்க்க ரீதியாக, அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கின்றது என்று பகவான் இந்த பேராகிராஃப் 17 இதனுடன் முடிவடைகின்றது. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். இது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த மாயவாத கருத்துக்கள்ல ஃபர்ஸ்ட் premise is everything is Brahman is eternal. That is பகவான் வந்து அக்ரி பண்ண is correct. We can agree with that. But instead of saying this as an illusion, it is just a motion of the original, the real existence. So that is where he differs, right? That is where that is a premise that he is in this paragraph. Yes. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, அந்த அனுபவமும் உண்மை. அதுதான் வந்து பகவான் கூறுகின்றார். இந்த மாயாவாதிகள், அந்த சங்கரனுடைய அனுபவம் வந்து உண்மை,
இட் இஸ் ட்ரூத், பட் இட் இஸ் ஒன்லி ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார்? had he waited for some more time he would have seen the other side of the truth ன்னு பகவான் கூறுகின்றார். அது ஒரு பார்ஷியல் ரியலைசேஷன் தான். had he waited for some more time he would have seen the other side of the truth also அப்படிங்கிறார். பார்ஷியல் ட்ரூத், பிரம்மன் இஸ் எக்ஸ்ட்ரா காஸ்மிக், இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கின்றது, முழு முதலாக இருக்கின்றது, அப்சல்யூட்டாக இருக்கின்றது, மாற்றங்கள் அடையாமல் இருக்கின்றது, இம்யூட்டபிள், ஸ்டாட்டிக் நிலையாக இருக்கின்றது. இதெல்லாம் ஒன் சைட் ஆஃப் த ட்ரூத், இது ஃபண்டமெண்டல் ட்ரூத். ஆனால் அதுவே இந்த பிரபஞ்சத்தை, அதனிலிருந்து தான் பிரபஞ்சம் இந்த இயங்கும் பிரபஞ்சமாக இருக்கும், அந்த அமைப்பையும் அதுதான், அதற்கு பின்னாலும் அதுதான் இருக்கின்றது என்பதுதான் முழு உண்மை அப்படிங்கிறார். அதுதான் கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறார். இதுல இன்னொரு முக்கியமான சொல்லுங்க சார். இதுல இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இந்த கருத்துல பார்த்தோன்னா பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லாருமே அறியாமைக்குட்ப, இந்த மாயை என்கின்ற எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஜீவன்களும் அறியாமைக்குட்பட்டு இருக்கின்றன. இந்த அறியாமைக்குட்பட்ட இந்த பிரபஞ்சத்தில், மாயையான இந்த பிரபஞ்சத்தில் துன்பத்தில் உழல்கின்றன. ஒவ்வொருவரும் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனை, அந்த உண்மையான அந்த செல்ஃப், அதை உணர்ந்து கொள்ளும் வரையில் அவைகள் மாயையில் தான் இருக்கின்றன. the moment they realize this real self, என்ன செய்கின்றார்கள்? தன்னை இந்த பிரபஞ்ச இருப்பில் இருந்து விடுவித்து கொண்டு அந்த விடுதலையை அடைகின்றார்கள் என்று இங்க கூறப்படுகின்றது. ஆனால் பகவானினுடைய யோகத்துல அவ்வாறு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இங்க அது மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பிரபஞ்சமே இட் இஸ் a manifestation of the divine, அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடாக காணப்படுவதனால் இங்கேயே இங்க இருக்கக்கூடிய அந்த அறியாமையை, நம்ம அறியாமையில் இருக்கின்றோம், அந்த அறியாமையை விலக்கிக் கொள்வதன் மூலம் நாம் இங்கேயே அந்த லிபரேஷன், இந்த முக்தியை இங்கேயே அடைய முடியும் என்பதுதான் உண்மை. அது மாத்திரமல்ல, இதுல ஒரு தனிப்பட்ட நபரினுடைய விடுதலையோ முக்தியோ இங்கு இலக்காக கருதப்படுவதில்லை. இங்கு ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒட்டுமொத்த உலகமே அந்த அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் கருதப்படுகின்றது. ஸோ எமான்சிபேஷன் ஆஃப் த என்டையர் வேர்ல்ட், அதுதான் பகவானினுடைய யோகத்தினுடைய இலக்காக கருதப்படுகின்றது. அல்டிமேட் எய்ம் அதுதான், டிவைன் லைஃப். அப்பொழுதுதான் சாத்தியம். எஸ் சார். சொல்லலாமா சார்? இன்னொன்னு எஸ் சார். எஸ், நீங்க ஏற்கனவே 2-3 தடவை நீங்க சொல்லியிருக்கீங்க, பகவான் அந்த ஒரு அற்புதமான விளக்கத்தை பேஜ் 31ல கொடுத்திருக்காருன்னு. அதை கொஞ்சம் மறுபடியும் வாசிக்கலாமா சார்? relevant to what we are talking. Please. The real monism, the true Advaita, is that which admits all things as the one Brahman and does not seek to bisect its existence into two incompatible entities, an eternal truth and an eternal falsehood, Brahman and not Brahman, self and not self, a real self and an unreal yet perpetual Maya. If it be true that the self alone exists, it must also be true that all is the self. And if this self, God or Brahman, is no helpless state, no bounded power, no limited personality, but the self-conscient all, there must be some good and inherent reason in it for the manifestation, to discover which we must proceed, and the hypothesis of some potency, some wisdom, some truth of being in all that is manifested. நீங்க ஏற்கனவே ஒரு தடவை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கீங்க சார். am I correct sir? கரெக்ட். நீங்க சொல்ல ரொம்ப ஆப்ட். அது ரொம்ப தேங்க் யூ சார். ரியாலிட்டி அதுதான் ரியாலிட்டி ஆம்னி பிரசன்ட்ல அதுதான் வருகின்றது. பகவான் அதுதான் கூறுகின்றார். அதுல அந்த இது எல்லாமே லைவ் டிவைன்ல இந்த கருத்து தான் மீண்டும் மீண்டும் வருகின்றது.
அதாவது பிரம்மன் வந்து நான் பீயிங் அப்படின்னா இட் பிகம் நான் எக்ஸிஸ்டன்ஸ். பிரம்மன் வந்து பீயிங் எடுத்துக்கிட்டாதான் எல்லாமே எல்லாமே இட் பிகம்ஸ் ரியல் எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் அடிப்படையில் இங்க கூறப்படுகின்றது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. அசோகன் சார், ஏதோ கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கின்றதா? வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம we can close the session. Let us all try to be worthy of Sri Aurobido's centenary. பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி.